மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஆதித்யா. என் மனைவியோட பேர் மாளவிகா. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு சில வாரங்கள் மட்டும்தான் புதிய கனவோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழ்ந்துட்டு இருந்தோம். சில வாரங்கள் போக போக என் மனைவியில் நடத்தை மாறிக்கொண்டே போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிரித்த மாதிரியே என் மனைவி என் கூட பேசுகிறதும் இல்லை, சிரிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அமைதியாகவே இருக்கா. வீட்டில் சத்தம் கலகலப்பு எல்லாமே போயிடுச்சு. என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, என் ஒய்ஃபு எதனால் என் கூட பேச மாட்டேங்கிறான்ட்டு நான் டெய்லி யோசிச்சுட்டே இருந்தேன். யோசித்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. என் ஒய்ஃபு மாளவிகா முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பும் இல்லை. கண்ணில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோகமாகவே கொண்டிருப்பான். அவகிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் லைட்டாக ஒரு சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு லைட்டாக ஒரு வார்த்தை 2 வாரத்தில் பேசிட்டு போயிடுவான். ஒரு நாள் நான் என் மாமனாரை பார்க்க போனேன். என் மனசில் இருந்த கேள்வியை நேரடியாக என் மாமனார்கிட்ட கேட்டேன். உங்கள் பொண்ணு எப்போதுமே இப்படி தான் இருப்பாளா சோகமா, இல்லை ஏதாவது நடந்துருச்சா, என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரியே இருக்கான்னு நான் என் மாமனார்கிட்ட கேட்டேன். என் மாமனார் என்கிட்ட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டோம், ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சாதான் அவளை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னார். அவள் குழந்தை பருவத்திலேருந்தே இப்படி தான் இருக்கா. இதனாலனா அவளோட நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் நெருங்கிய ஒருத்தர் இறந்து விட்டதுனால அதே நினப்பிலேயே அவள் மூழ்கி போய் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பாள். அதுவே அவளுக்கு ஒரு பாதிப்பாயிருச்சு அப்படின்னு மாமனார் என்கிட்ட சொன்னார். அவள் வேலையும் யார்கிட்டையும் அதிகமாக சிரித்து பேசவும் மாட்டாள். இதனால உண்மையில அன்பு இல்லைன்னு நீ நினச்சிக்காத. அவளுக்கு நம்பிக்கை, பாதுகாப்பு, அன்பு எல்லாமே தேவை. அது உன்னால் தான் கொடுக்க முடியும்னு மாமனார் என்கிட்ட சொன்னார். அவள் சிறு வயசுலேருந்தே மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அந்த நாளிலிருந்து என் ஒய்ஃபை நான் வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன். அவள் அமைதியாக இருந்தாலும் அவள் செய்கிற சின்ன சின்ன வேலையை நான் நல்லா உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். நான் காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறது, என் துணிமணியெல்லாம் மடித்து வைக்கிறது, நான் டயர்டாக இருக்கிற டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை பார்த்துக்குவான். இதெல்லாமே ஒரு அமைதியாக தான் எல்லாமே பண்ணுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனம் பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் வெளியில் வேலை எல்லாமே கரெக்டாக பண்ணுவான். ஒரு நாள் சாயங்காலம் என் மனைவி மாளவிகா மாடியில் தனியாக உட்காந்துட்டு இருந்தாள். நான் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு மெதுவாக கேட்டேன், உன் மனசில் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிடு, எதையும் மறைக்காத. அழகணுமா, சிரிக்கணுமா, பேசணுமா, எதாக இருந்தாலும் என்கிட்டயே பண்ணு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். திடீர்னு என் மனைவி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசை திறந்து பல நாளாக அடக்கி வச்சுருந்த சோகத்தை சொல்ல ஆரம்பித்தான். என் மாமனார் சொன்ன மாதிரி தான் என் மனைவி சொன்னான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க என் மேலே பாசமாக இருப்பாங்க ரொம்ப. என் அப்பா அம்மாவை விட அவங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவை விட என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களோட இழப்பை என்னால் தாங்க முடியல. அதுலேருந்து அதே யோசனையிலேயே எனக்கு மைண்டு இருக்குது. என்னால் வேறு எதுலேயே என்னோடய கவனத்தை செலுத்த முடியல. இன்னும் அந்த பாதிப்புலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். முடிஞ்ச வாழ்க்கையை பற்றி பேச வேண்டாம், நீ எதிர்காலத்தை பற்றி நாம் பேசுவோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒரு நாள் நான் என் ஒய்ஃபு மாளவிகோட டைரி எடுத்து படித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது என் மாமனாரும் என் ஒய்ஃபு என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ட்டு. விஷயம் வேறு. அதில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் 2 லைன் எழுதிருந்துச்சு. அது என்னென்னா, அவன் இன்னும் என் நினைவிலிருந்து போகவில்லை, ஆனால் இப்போது நான் வேறொருவரின் மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஒய்ஃபோட மனசில் வேறு யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த டைரியை படித்தது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, வேலைக்கு போக முடியல, தண்ணி குடிக்க முடியல. யார் அந்த ஆள்? என் ஒய்ஃபு யாரா சொல்கிறான்? அப்போ நான் அவளுக்கு வேற ஆளா? என்னை அவள் இன்னும் புருஷனாகவே நினைக்கல, ஏற்றுக்கல அப்படின்னுலாம் எனக்கு தோணுச்சு. நான் என் ஒய்ஃப்கிட்ட ஒரு நாள் நேர்லேயே போய் நான் கேட்டேன், நீ என்கிட்டருந்து என்ன மறைக்கிற, உன் மனசில் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதுகிட்டே என்கிட்ட, நமக்கு கல்யாணம் நடந்தது உண்மை, நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தது உண்மை, ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னோடய மனசில் வேற ஒருத்தர் இருந்தார். நானும் அவர் கல்யாணத்துக்கு முன்னால் லவ் பண்ணோம். ஆனால் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார்.
அவர் விபத்தில் இறந்தது என்னால் தாங்க முடியல. அது எனக்கு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த நினைவுகள் எதுவுமே என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் என்னத்த சொல்கிறது, அதே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. பழசெல்லாம் மறந்துட்டு புது புது வாழ்க்கைக்கு வந்துட்டு எந்த சண்டையும் போடாமல் பக்குவமாக நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா தான் போச்சு. ஒரு நாள் சாயங்காலம் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃபு மாளவிகா யார் கூட நின்று பேசிகிட்டு இருந்தா அவருக்கு டீ கடையில். அந்த ஆளை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஆள் யாருன்னா, என் மனைவி டைரியில் எழுதி வச்சுருந்தா அந்த ஆள் தான் அது. ஆனால் என்கிட்ட நான் லவ் பண்ண ஆள் இறந்துட்டாரு, அதனால தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னான். ஆனால் அந்த ஆள் இறக்கலை, அதே ஆள் கூட தான் டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கான். நான் வண்டி நிறுத்திட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த அந்த டீ கடைக்கு சைடில் போய் நின்று அவங்க பேசுகிறத நான் ஒளிஞ்சு நின்று கேட்டேன். அவன் என் ஒய்ஃபுக்கிட்ட, நான் இன்னும் மறக்கவே இல்லை, நம்ம காதலில் பாதிலேயே விட்டுட்டோம், உன்னையும் என்னால் மறக்க முடியல, உன்னாலையும் என்னையும் மறக்க முடியல, எதுக்கு நம்ம சும்மா மௌனமாக இருக்கணும், எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்கிறேன் அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட அந்த ஆள் கேட்குறான். அப்போவே எனக்கு மனசு சுக்குநூறு ஆயிடுச்சு. அந்த நாள் நைட்டில் நான் ஒய்ஃபுக்கிட்ட பேசினேன். உன்னோட லவர் இறந்துட்டான்னு சொன்னேன், ஆனால் நான் அவனை நேரில் பார்த்தேன், உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு கொஞ்சம் மிரட்டினேன். என் ஒய்ஃபு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், அவர் உசுரோடு தான் இருக்கார். அந்த விபத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அவர்கிட்டருந்து என்னை பிரித்து தள்ளி வச்சுட்டாங்க. எனக்கு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு என்னை மிரட்டியிருந்தாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன், உங்கள் மனசு காயப்படுவேன்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட என் ஒய்ஃபு மாளவிகா சொல்கிறா. அதுக்கு நான், என்னை நீ இன்னும் கொஞ்சம் கூட உன் மனசில் புருஷனை ஏற்றுக்கலையா, உன் மனசில் வேறு யாராவது தான் இருக்காங்களான்னு கேட்டேன். உடனே அவன் என் கையை பிடிச்சான். என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப வலியை தருது. ஆனால் இன்றைக்கி நான் உன்னோட வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னை விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரலை. உங்களையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னோடய பழைய கடந்த கால நினைவுகளை என்னால் மறக்க முடியல. அதை மறக்கிறதுக்கு வேண்டி தான் நான் அமைதியாகவே இருந்துகிட்ருக்கேன். என் அமைதிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். பழைய கடந்த கால காதலை நீடிக்க விரும்பவில்லை, அதை மறக்க நினைக்கிறாள் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழசு எல்லாத்தையும் மறந்துடு, புது வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் மாளவிகாட்ட சொன்னேன். அவளோட உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் மன்னிச்சு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழலான்னு சொன்னதுக்கு அவளோட முகத்தில் ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தான் முதல் முறையாக அவளோட முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷமாக இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கதை பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.